ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செய்வதற்கு இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தரிசன டிக்கெட்டுகளின் விவரங்களை பற்றி பார்க்கலாம். திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செய்யக்கூடிய தரிசன டிக்கெட்டுகள் மோஸ்ட்லி ஆன்லைனில் தான் நமக்கு கிடைக்குது. இந்த தரிசன டிக்கெட்டுகள் டிடிடி ஆப் மூலமாகவும் டிடிடி வெப்சைட் மூலமாகவோ நீங்கள் புக் செஞ்சுக்கலாம். சில தரிசன டிக்கெட்டுகள் மட்டும் நமக்கு ஆஃப்லைனில் கிடைக்கும். ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் கிடைக்கக்கூடிய 2 தரிசன டிக்கெட்டுகளை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஆன்லைனில் தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் நாம் புக் பண்ணக்கூடிய மாதத்திலிருந்து 3வது மாதத்திற்கு தான் தரிசன டிக்கெட் நமக்கு கிடைக்கும். உதாரணத்திற்கு இப்போது பிப்ரவரி மாதம் நடந்துட்டுருக்கு. மே மாதத்திற்கு தரிசனத்திற்கு போகிறதுக்கு பிப்ரவரி மாதமே நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணிடணும். அதே போல் ஜூன் மாதம் தரிசனத்திற்கு போகிறதுக்கு மார்ச் மாதத்திற்கே தரிசன டிக்கெட் புக் பண்ணிடணும். ஆன்லைனில் எந்தெந்த தரிசன டிக்கெட்டுகள் எந்த தேதியில் எந்த நேரத்தில் ரிலீஸ் ஆகும் என்பதை டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்டில் ஒவ்வொரு மாதமுமே 17ஆம் தேதி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 17ஆம் தேதி டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எந்தெந்த தரிசன டிக்கெட்டுகள் எந்த தேதியில் ஓப்பன் ஆகும் என்கின்ற கம்ப்ளீட் விவரங்கள் எல்லாமே டிடிடி அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இப்போது திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்வதற்கு இருக்கக்கூடிய தரிசன டிக்கெட்டுகளின் விவரங்களை பற்றி பார்க்கலாம். முதல்ல நாம் பார்க்கக்கூடிய தரிசன டிக்கெட் ரொம்ப ஸ்பெஷலான டிக்கெட். இந்த டிக்கெட் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன், அதாவது திருமலைக்கு நேரடியாக போகக்கூடிய சமயத்திலையும் புக் பண்ணிக்கலாம். இந்த தரிசன டிக்கெட்டினுடைய பேர் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாஸ் எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன். தரிசன டிக்கெட்டினுடைய பேரிலே நமக்கு தெரிஞ்சிருக்கும் எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன். மற்ற தரிசன டிக்கெட்டுகளைப் போல நேரடியாக இந்த தரிசன டிக்கெட்டுகள் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் நம்முடைய பேர் விவரங்கள் கொடுத்து பணம் கட்டி நம்ம இந்த தரிசன டிக்கெட்டை வாங்க முடியாது. எலக்ட்ரானிக் லக்கி டிப் குலுக்கல் முறையில் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு வகையான தரிசன டிக்கெட் தான் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாஸ் எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு மாதமுமே டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்டில் 18ஆம் தேதி இந்த லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்கு 2 நாட்கள் நமக்கு டைம் கொடுப்பாங்க. 18ஆம் தேதி காலையில் 10 மணியிலிருந்து 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் 18ஆம் தேதி அரசு விடுமுறை நாளாகவோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையாகவோ இருக்கும் பட்சத்தில் அதற்கு மறுநாள் இந்த டிக்கெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த அர்ஜித சேவா லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷனில் 4 சேவாக்கள் இருக்கும். சுப்ரபாதம் சேவா, தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா மற்றும் அஷ்டதள பாத பத்மாராதனா சேவா. இந்த 4 சேவாக்களுக்குமே லக்கி டிப், அதாவது குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவதற்காக நாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்கு எந்த கட்டணமும் நாம் பே பண்ண வேண்டாம். ரெஜிஸ்ட்ரேஷன் இலவசம் தான். 20ஆம் தேதி காலையில் 10 மணியோட ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகிடும். அதற்கப்புறம் 20ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு ஆன்லைன்லேயே லைவாகவே இந்த லக்கி டிப் கண்டக்ட் பண்ணுவாங்க. 20ஆம் தேதி மதியம் 12:15 மணி போல் டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்டில் எந்த சேவாவில் எந்த தேதியில் யார் செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற கம்ப்ளீட் பிடிஎஃப் லிஸ்ட் அப்டேட் பண்ணுவாங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் எந்த தேதிக்கு எந்த சேவாவில் அவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க அந்த சேவாவிற்குரிய கட்டணம் பே பண்ணுறதுக்கான பேமெண்ட் லிங்க்கும் மெயில் மற்றும் மெசேஜ் மூலமாக அனுப்புவாங்க. செலக்ட் ஆகாதவங்களுக்கு மெசேஜ் மற்றும் மெயில் வராது. செலக்ட் ஆனவங்க பேமெண்ட் பண்ணுறதுக்காக 20ஆம் தேதி மதியம் 12 மணியிலிருந்து 22ஆம் தேதி மதியம் 12 மணி வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அதற்குள்ளே நம்ம பேமெண்ட் செஞ்சு முடிச்சிடணும். இதே எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் திருமலை சிஆர்ஓ ஆஃபீஸில் டெய்லியுமே கண்டக்ட் பண்ணுறாங்க. சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய ஆர்ஜித சேவா கவுண்டரில் காலையில் 11 மணியிலிருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும், அடுத்த நாள் கோவிலில் அதிகாலை நடக்கக்கூடிய இந்த சேவாக்களுக்கு முதல் நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். ஈவினிங் 5:30 மணி போல் குழுக்கள் நடக்கும். யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற லிஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய பெரிய எல்இடி போர்டில் டிஸ்பிளே ஆகும். செலக்ட் ஆனவங்களுக்கு மெசேஜ் வரும், செலக்ட் ஆகாதவங்களுக்கு மெசேஜ் வராது. இந்த சேவா டிக்கெட் ரொம்ப விசேஷமான டிக்கெட்னு ஆரம்பத்திலேயே நான் குறிப்பிட்டிருந்தேன். காரணம் என்னென்னா, இந்த 4 சேவாக்களில் எந்த சேவாவில் நீங்கள் செலக்ட் ஆனாலும் அந்த சேவாவினுடைய தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் மூலவர் வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறையிலிருந்து ஒரு 10 அடி தூரத்துலேருந்து ரொம்ப ரொம்ப பக்கமாக பெருமாளை நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் இந்த எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் சேவா மூலமாக நமக்கு கிடைக்கும்.
இந்த லக்கி டிப்பில் ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்கு ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்ஸிமம் 2 பேருக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். சுப்ரபாதம் சேவாவில் செலக்ட் ஆனோம்னா ஒருத்தருக்கு 120 ரூபாயும், தோமாலா மற்றும் அர்ச்சனா சேவாவில் செலக்ட் ஆகும் பட்சத்தில் ஒருவருக்கு 220 ரூபாயும், அஷ்டதள பாத பத்மாரதனா சேவாவில் செலக்ட் ஆகக்கூடியவங்க ஒருத்தருக்கு 1250 ரூபாயும் பே பண்ணணும். ஒவ்வொரு தரிசன டிக்கெட்டுகளை பற்றியும் தனித்தனி விளக்க வீடியோ நம்முடைய சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்ஸ் எல்லாமே இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தரிசன டிக்கெட் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாஸ் டிக்கெட். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களில் 4 சேவாக்கள் இருக்குது. கல்யாணோத்சவம் சேவா, ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவா மற்றும் சஹஸ்ரதீப அலங்காரா சேவா. இந்த டிக்கெட்ஸ் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் புக் பண்ண முடியும். டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதில் கல்யாண உற்சவம் சேவா மட்டும் நீங்கள் திருமலையில் நேரடியாக போய் லக்கி டிப் மூலமாகவும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். மற்ற 3 சேவா டிக்கெட்டுகள் ஆன்லைன் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். திருமலையில் நேரடியாக ஆஃப்லைனில் இதற்குரிய புக்கிங் வசதி கிடையாது. ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்ஸிமம் 2 பேருக்கும் இந்த தரிசன டிக்கெட்டுகள் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஒரு தரிசன டிக்கெட்டினுடைய விலை 500 ரூபாய். கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் மட்டும் கப்பிள் டிக்கெட் அப்படின்றனால ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட்டே 1000 ரூபாயாக இருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு டிக்கெட்லேயே 2 பேர் நீங்கள் சேவாவையும் பார்த்துட்டு மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்தையும் பார்த்துட்டு வரலாம். கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் மட்டும் கப்பிள் டிக்கெட் என்கிற காரணத்தினால ஒரு லாகின்லேருந்து ஒரு டிக்கெட் மட்டும்தான் புக் பண்ண முடியும். இந்த டிக்கெட்ஸ் நாம் புக் பண்ணோம்னா உற்சவமூர்த்தியான மலையப்ப சுவாமிக்கு நடக்கக்கூடிய சேவாவையும் பார்த்துட்டு சேவா பார்த்து முடித்த உடனே மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் அதே நாள்லேயே நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இந்த 2க்கும் சேர்த்து தான் நாம் 500 ரூபாய் பே பண்ணுறோம். இந்த தரிசன டிக்கெட்டினுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு மாட வீதியினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சுபதம் என்ட்ரன்ஸ். இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் ஒரு முறை நம்ம புக் பண்ணிட்டோம்னா மறுமுறை இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு 180 நாட்களுக்கு டைம் கேப் இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தரிசன டிக்கெட்டினுடைய பெயர் வெர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ். பேர்லேயே நமக்கு விளக்கமாக தெரியுது. வெர்ச்சுவல் அப்படின்ற காரணத்தினால சேவாவை நாம் நேரடியாக போய் திருமலையில் போய் பார்க்க முடியாது. மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் மட்டும் தரிசனத்திற்காக நாம் செலக்ட் பண்ண தேதியில் போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இந்த சேவா டிக்கெட்டும் டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த வெர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் ஆன்லைனில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். திருமலையில் நேரடியாக எங்கேயுமே இந்த டிக்கெட்ஸ் நமக்கு கிடைக்காது. இந்த டிக்கெட்லேயும் நமக்கு 4 சேவாக்கள் இருக்கும். கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஹஸ்ரதீப அலங்காரா சேவா. இந்த டிக்கெட்டும் ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்ஸிமம் 2 பேருக்கும் புக் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையில் டிக்கெட் தேவைப்பட்டால் ஒரு மொபைல் நம்பரில் லாகின் செய்து 2 தரிசன டிக்கெட்டுகள் புக் செய்த பிறகு லாக் அவுட் செய்து மறுபடியும் அதே மொபைல் நம்பரில் லாகின் செய்து மேலும் 2 தரிசன டிக்கெட்டுகள் புக் பண்ணிக்கலாம். இது போல் உங்களுக்கு எத்தனை டிக்கெட்டுகள் தேவைப்படுதோ அத்தனை டிக்கெட்டுகளும் இந்த வெர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட் மூலமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த வசதியானது வேறு எந்த தரிசன டிக்கெட்லேயும் கிடையாது. இந்த டிக்கெட்டினுடைய விலையும் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட் போலவே கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட்டுக்கு ஒரு டிக்கெட் 1000 ரூபாயும் மற்ற 3 சேவாக்களுக்கு ஒரு டிக்கெட்டினுடைய விலையானது 500 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் சேவாவிற்கென்று ஒரு தேதி செலக்ட் பண்ணணும். சேவாவிற்கு எந்த தேதி செலக்ட் பண்ணுமோ அந்த நாளுக்கு மறுநாளில் இருந்து தான் நமக்கு தரிசனத்திற்கு புக் பண்ணக்கூடிய தேதிகள் ஹைலைட் ஆகும். அதில் ஏதாவது ஒரு தேதி செலக்ட் பண்ணி நம்ம திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் தரிசனத்திற்காக புக் பண்ணிக்கலாம். இதற்குரிய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் ஏடிசி சர்க்கிள். ஏடிசி சர்க்கிளில் 300 ரூபாய் தரிசன கியூவில் ஜாயின் பண்ணி 300 ரூபாய் தரிசன பக்தர்களோடு தான் நாம் இந்த தரிசனத்திற்காக போகணும். மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தான் நம்ம தரிசனம் பண்ணுவோம். இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு எந்தவித டைம் லிமிட்டேஷனும் கிடையாது. தினமும் கூட இந்த வெர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் நீங்கள் அடுத்தடுத்த நாட்களுக்கோ அல்லது ஒரே மாதத்தில் 3-4 நாட்களுக்கோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தரிசன டிக்கெட் அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்டு.
இந்த அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இந்த அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் ஆனது திருமலை மற்றும் திருப்பதியில் எங்கேயுமே நமக்கு நேரடியாக கிடைக்காது. இந்த டிக்கெட்ஸ் நமக்கு டிடிடி இலவசமாக தான் கொடுக்குறாங்க. இந்த டிக்கெட் ஒரு முறை நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா மறுமுறை இதே அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். நீங்கள் அங்க பிரதட்சணம் செய்த நாளில் இருந்து 90 நாட்களுக்கு பிறகு தான் மறுமுறை இதே அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் நீங்கள் புக் பண்ண முடியும். ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்ஸிமம் 2 பேருக்கும் இந்த தரிசன டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்டினுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் ஏடிசி சர்க்கிள். 300 ரூபாய் தரிசன கியூக்கு இருக்கக்கூடிய அதே ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் தான் அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்டுக்கும் இருக்குது. அங்க பிரதட்சணம் செய்து முடித்த பிறகு கோவிலுக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். சுப்ரபாதம் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாருமே பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்த உடனே அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸையும் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்க. மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தான் நம்ம தரிசனம் பண்ணுவோம். அங்க பிரதட்சணம் ப்ளஸ் பெருமாள் தரிசனம் இரண்டிற்கும் சேர்த்து தான் இந்த டிக்கெட் நம்ம புக் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தரிசன டிக்கெட் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட். விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் என்பதனால விஐபிஸ்க்கு மட்டும்தான் இந்த டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க என்பது கிடையாது. யார் வேண்டுமானாலும் இந்த டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். ஒரு டிக்கெட்டினுடைய விலை மொத்தம் 10,500 ரூபாய் வரும். முதல்ல ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு 10,000 ரூபாய் நம்ம டொனேஷன் கொடுக்கணும். கொடுத்து முடித்த உடனே ஒரு தரிசன டிக்கெட் 500 ரூபாய் கொடுத்து நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமாக ஒரு டிக்கெட்டினுடைய விலை 10,500 ரூபாய் ஆகும். இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க மூலவர் வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறையிலேருந்து ஒரு 10 அடி தூரத்தில் இருந்து நம்ம பெருமாளை பக்கத்தில் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அதே சமயம் இந்த தரிசனத்திற்காக நீங்கள் கோவிலுக்குள்ளே போகக்கூடிய சமயத்தில் இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸை மட்டும்தான் கோவிலுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. மற்ற எந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுமே கோவிலுக்குள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இந்த தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் நம்ம கூட்டமே இல்லாமல் பொறுமையாக பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். மற்றபடி பெருமாள் பக்கத்தில் நின்று 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படிலாம் தரிசனம் பண்ணுறதுக்கு யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. எப்பவும் போல் பெருமாளை தரிசனம் பண்ணிகிட்டே நம்ம க்யூவில் மூவ் ஆகிட்டே தான் இருக்கணுமே தவிர்த்து பெருமாளை பக்கத்தில் போய் அவர் இருக்கக்கூடிய கருவறையிலிருந்து ஒரு 10 அடி தூரத்தில் நின்று நம்ம தரிசனம் செய்து வரக்கூடிய பாக்கியம் இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டில். தரிசன டிக்கெட்டின் பேருக்கு ஏற்றாற் போலவே நல்ல ஒரு விஐபி தரிசனம் நம்ம பார்த்துட்டு வரலாம். இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கும் எந்தவித டைம் லிமிட்டேஷன் கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு வசதி இருந்தால் ஒரே மாதத்தில் கூட 2-3 முறை கூட நீங்கள் இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணிவிட்டு போயிட்டு வரலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்ஸிமம் 9 பேருக்கும் இந்த தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஒரு முறை நீங்கள் 10,500 ரூபாய் கொடுத்து ஒரு தரிசன டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு முறை மட்டும்தான் நீங்கள் விஐபி பிரேக் தரிசனத்திற்காக போக முடியும். ஒருத்தர் மட்டும்தான் போக முடியும். அதுபோல் நீங்கள் எத்தனை பேருக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ அத்தனை பேர் ஒரு முறை இந்த விஐபி தரிசனத்திற்காக போயிட்டு வரலாம். இந்த டிக்கெட்ஸ் ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் திருப்பதி ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி வரக்கூடியவங்களுக்கு மட்டுமே இந்த தரிசன டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. திருமலையில் ஜேஓ ஆஃபீஸுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய கோகுலம் ரெஸ்ட் ஹவுஸில் இந்த டிக்கெட்ஸ் ஆஃப்லைனில் தினமுமே கொடுக்குறாங்க. ஆஃப்லைனில் நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறப்போ இன்றைக்கி போய் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா அடுத்த நாளுக்குரிய தரிசன டிக்கெட் உங்களுக்கு கொடுப்பாங்க. 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டுக்காக ரிப்போர்ட் செய்யக்கூடிய ஏடிசி சர்க்கிள் தான் இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டுக்கும் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய தரிசன டிக்கெட் சீனியர் சிட்டிசன்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான தரிசன டிக்கெட். இந்த டிக்கெட் டிடிடி நமக்கு இலவசமாக தான் கொடுக்குறாங்க. இந்த டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் சீனியர் சிட்டிசனுக்கோ ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கோ அல்லது மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கோ யாருக்கு நீங்கள் இந்த டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ அவங்களோட சேர்த்து அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக ஒரு ஹெல்ப்பருக்கும் இந்த டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் புக் பண்ண முடியும். டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த தரிசன டிக்கெட் திருமலை மற்றும் திருப்பதியில் எங்கேயுமே நமக்கு நேரடியாக கிடைக்காது. இந்த தரிசன டிக்கெட்டினுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு மாட வீதியில் அமைந்திருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் வெயிட்டிங் ஹால்.
இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு டிடிடி சில கட்டுப்பாடுகள் வச்சுருக்காங்க. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க சீனியர் சிட்டிசன் ஆனவர்கள் 65 வயது அல்லது 65 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கணும். அவங்களுடைய ஹெல்ப்பர் அவங்களுடைய ஸ்பௌஸாக இருக்கணும், அதாவது ஒய்ஃப் அல்லது ஹஸ்பண்டாகத்தான் இருக்கணும். அவங்களுடைய வயது 50 வயது அல்லது 50 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கணும். ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்காக இந்த தரிசன டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் கொடுத்து தான் இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியும். மற்றபடி ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கும் அவங்களுடைய ஹெல்ப்பருக்கும் எந்தவித ஏஜ் லிமிட்டேஷன் கிடையாது. அதே போல் மெடிக்கல் இஷ்யூஸில் நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்துலேயும் மெடிக்கல் இஷ்யூ இருக்கக்கூடிய பர்சனுக்கும் அவங்களுடைய ஹெல்ப்பருக்கும் எந்தவித ஏஜ் லிமிட்டேஷன் கிடையாது. ஆனால் மெடிக்கல் இஷ்யூஸ் மூலமாக நீங்கள் இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் டிடிடி ஒரு சில மெடிக்கல் ரீசன்ஸ் குறிப்பிட்டு வச்சுருக்காங்க. அந்த ரீசனுக்கு கீழே வரக்கூடியவங்க மட்டும்தான் இந்த மெடிக்கல் இஷ்யூஸ் தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். பிரெயின் சர்ஜரி, ஸ்பைன் சர்ஜரி, லிவர் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, கேன்சர், டயாலிசிஸ், ஸ்பெஷல் சில்ட்ரன், அதாவது மென்டலி சேலஞ்சு பீப்புள், இந்த கேட்டகரிஸில் வரக்கூடியவங்க மட்டும்தான் மெடிக்கல் இஷ்யூஸில் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். இந்த தரிசன டிக்கெட் ஒரு முறை நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 90 நாட்களுக்கு பிறகு தான் மறுமுறை இதே தரிசன டிக்கெட் நீங்கள் புக் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தரிசன டிக்கெட் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு தரிசன டிக்கெட் 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட். இந்த டிக்கெட்ஸும் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ இந்த டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்ஸிமம் 6 பேருக்கும் இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்ஸ் திருமலை மற்றும் திருப்பதியில் எங்கேயுமே நமக்கு நேரடியாக கிடைக்காது. இந்த டிக்கெட்ஸ் ஒரு முறை நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 30 நாட்களுக்கு பிறகுதான் மறுமுறை இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியும். இந்த டிக்கெட்டினுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் ஏடிசி சர்க்கிள். இந்த டிக்கெட் மூலமாக நம்ம தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்றுதான் நம்ம தரிசனம் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தரிசன டிக்கெட் ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட். இந்த டிக்கெட்ஸ் நமக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கும், ஆஃப்லைன்லேயும் கிடைக்கும். ஆன்லைனில் இந்த டிக்கெட் புக்கிங் மட்டும் அடுத்த மாதத்திற்கு முதல் மாதம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போது உங்களுக்கு மார்ச் மாதத்திற்கான ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் தேவைப்பட்டால் பிப்ரவரி மாதத்தினுடைய இறுதி வாரத்தில் தான் இதற்குரிய தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆஃப்லைனில், அதாவது நேரடியாக திருப்பதிக்கு போய் இந்த தரிசன டிக்கெட்டுகள் நீங்கள் வாங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த தரிசன டிக்கெட்டுகள் அலிப்பிரி நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கோஷாலைக்கு பக்கத்தில் இந்த டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் கப்பல் டிக்கெட். ஒரு டிக்கெட்டினுடைய விலை 1600 ரூபாய். ஒரு டிக்கெட்லேயே 2 பேர் ஹோமமும் அட்டன் பண்ணிவிட்டு மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வந்துடலாம். ஹோமம் அலிப்பிரி நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கோஷாலையில் நடக்கும். ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் காலையில் 8:30 மணிக்கு கொடுத்துருப்பாங்க. ஹோமமானது 9 மணிக்கு தொடங்கி 11 மணிக்கு முடியும். ஹோமம் கண்டிப்பாக எல்லாருமே அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஹோமம் அட்டன் பண்ணால் மட்டும்தான் நம்முடைய தரிசன டிக்கெட்டில் இவங்க ஹோமம் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டிடிடி அஃபிஷியல் நம்முடைய தரிசன டிக்கெட்டில் சீல் போட்டு சைன் செய்து கொடுப்பாங்க. நம்முடைய தரிசன டிக்கெட்டில் சீல் அண்ட் சைன் இருந்தால் மட்டும்தான் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு திருமலையில் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆன்லைனில் இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தாலும் அல்லது ஆஃப்லைனில் டைரெக்டாக போய் இந்த டிக்கெட்ஸ் நீங்கள் வாங்கியிருந்தாலும் இந்த ரூல் அப்ளை ஆகும். ஸோ எல்லாருமே ஹோமம் அட்டன் செஞ்சு தான் ஆகணும். இந்த டிக்கெட்டினுடைய காஸ்ட், ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 1600 ரூபாய். 1600 ரூபாய்க்கு அலிப்பிரி நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கோஷாலைக்கு பக்கத்தில் நடக்கக்கூடிய இந்த ஹோமமும் அட்டன் செஞ்சுட்டு ஹோமம் முடித்து திருமலைக்கு போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். இதனுடைய தரிசன ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் திருமலையில் ஏடிசி சர்க்கிள். 300 ரூபாய் தரிசன கியூவில் ஜாயின் பண்ணி 300 ரூபாய் தரிசன பக்தர்களோடு சேர்ந்து தான் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணுவோம். பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தான் தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த தரிசன டிக்கெட் ஒரு முறை நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா மறுமுறை இதே தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். அடுத்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தரிசன டிக்கெட்டுகள் எல்லாமே ஆஃப்லைனில் மட்டும்
மட்டுமே கிடைக்கக்கூடிய தரிசன டிக்கெட்டுகள். அதாவது திருமலை அல்லது திருப்பதிக்கு போய் டைரெக்டாக வாங்கக்கூடிய தரிசன டிக்கெட், ஆன்லைனில் இந்த தரிசன டிக்கெட்டுகள் எல்லாம் கிடைக்காது. அது போன்ற தரிசன டிக்கெட்டுகளை பற்றி இப்போ நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலில் நம்ம பார்க்க போகிறது இன்ஃபேன்ட் தர்ஷன், அதாவது 1 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தரிசனம். இந்த தரிசனத்திற்கான ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு மாட வீதியினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சுபதம் என்ட்ரன்ஸ். மதியம் 12 மணியிலிருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் இந்த தரிசனத்திற்காக அலோவ் பண்ணுவாங்க. 1 வயதிற்கான குறைவான குழந்தைகள் உங்ககிட்ட இருக்காங்கன்னா அந்த குழந்தையினுடைய அப்பா அம்மா, அந்த குழந்தையோடு கூட பிறந்த அண்ணன் மற்றும் அக்கா, அவங்களுக்கு 12 வயதிற்கு குறைவாக இருக்கணும். இவங்க எல்லாருக்குமே இந்த தரிசன டிக்கெட் டிடிடி இலவசமாக தான் கொடுக்குறாங்க. இந்த தரிசன டிக்கெட் ஆன்லைனில் எங்கேயுமே நமக்கு கிடைக்காது. நேரடியாக மதியம் 12 மணியிலேருந்து ஈவினிங் 6 மணிக்கு சுபதம் என்ட்ரன்ஸில் போய் தான் இந்த டிக்கெட்ஸ் நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வசதி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது 1 வயதிற்கு குறைவான குழந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் இன்னும் வாங்கலைன்னா அந்த குழந்தை பிறந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்சார்ஜ் சம்மரி அல்லது பர்த் சர்டிஃபிகேட் மிக மிக அவசியம். அந்த 2ல் ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் இந்த இன்ஃபேன்ட் தரிசன வசதியை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். அதற்கடுத்து குழந்தையினுடைய பெற்றோர்கள் மற்றும் கூட பிறந்தவர்களுடைய ஆதார் கார்டு மிக மிக அவசியம். இந்த இன்ஃபேன்ட் தர்ஷன் மூலமாக ஒரு முறை நீங்கள் தரிசனம் பார்த்துட்டிங்கன்னா மறுமுறை இதே இன்ஃபேன்ட் தர்ஷன் மூலமாக பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏற்கனவே தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். அதே சமயம் அந்த குழந்தைக்கு 1 வயதிற்கு குறைவாக தான் இருக்கணும். 12 மாதம் மேற்பட்ட குழந்தைகளுக்கு இந்த வசதி டிடிடி கொடுப்பது கிடையாது. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய தரிசன டிக்கெட் என்ஆர்ஐ, ஃபாரினர்ஸ் மற்றும் டிஃபென்ஸ் பர்சனலுக்கு கொடுக்கப்படக்கூடிய தரிசன டிக்கெட்டு. இந்த தரிசன டிக்கெட் ஆன்லைனில் நமக்கு கிடைக்காது. ஆஃப்லைனில் திருமலைக்கு நேரடியாக வந்து ஏடிசி சர்க்கிளில் மதியம் 12 மணியிலிருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ளே டைரெக்டாக இந்த தரிசன டிக்கெட்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். என்ஆர்ஐயாக இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் பாஸ்போர்ட், ஒரிஜினல் வேலிட் விசா காப்பீஸை எடுத்துகிட்டு வந்து இந்த தரிசன டிக்கெட் நீங்கள் வாங்கிக்கலாம். என்ஆர்ஐ பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த தரிசன டிக்கெட் கொடுப்பாங்களே தவிர்த்து அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இந்தியாவில் இருக்காங்கன்னா அவங்க யாருக்குமே இந்த தரிசன டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. வேலிட் விசா காப்பீஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த என்ஆர்ஐ தரிசன டிக்கெட் கொடுப்பாங்க. நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் அண்ட் விசா காப்பீஸை காமிச்சு ஒருத்தருக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் பே பண்ணி ஏடிசி சர்க்கிள் மூலமாக 300 ரூபாய் தரிசன பக்தர்களோடு சேர்ந்து மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நீங்கள் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இதில் இன்னும் ஒரு முக்கியமான ரூல், இந்தியாவிற்கு வந்து 30 நாட்களுக்குள்ள இந்த என்ஆர்ஐ தரிசன ஃபெசிலிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இந்தியாவுக்கு வந்து 30 நாட்களுக்கு மேலே ஆகிடுச்சுன்னா இந்த வசதியை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அடுத்து ஃபாரினர்ஸுக்கான தரிசன டிக்கெட், அவங்களும் அவங்களுடைய ஒரிஜினல் பாஸ்போர்ட் அண்ட் விசா காப்பீஸை காமிச்சு ஒருத்தருக்கு 300 ரூபாய் பே பண்ணி இந்த தரிசன டிக்கெட் நீங்கள் வாங்கிக்கலாம். என்ஆர்ஐக்கு இருக்கக்கூடிய அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் ஃபாரினர்ஸுக்கும் டிஃபென்ஸ் பர்சனலுக்கும் இருக்குது. டிஃபென்ஸ் பர்சனல் பொறுத்த வரைக்கும் சர்வீஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த தரிசன வசதி டிடிடி கொடுக்குறாங்க. ரிட்டையர் ஆனவங்களுக்கு இந்த வசதி டிடிடி கொடுப்பது கிடையாது. அதே போல் டிஃபென்ஸ் பர்சனலோடு சேர்ந்து டிபெண்டன்ஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இந்த தரிசன வசதி டிடிடி கொடுக்குறாங்க. டிஃபென்ஸ் பர்சனலோடு சேர்த்து டிபெண்டன்ஸ் என்று அவங்களுடைய ஐடி கார்டில் மென்ஷன் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸையும் அவங்க தரிசனத்திற்கு வர்றப்போ அவங்களையும் தரிசனத்திற்கு அழைச்சிட்டு வரலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இலவச தரிசன டிக்கெட் எஸ்எஸ்டி டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் தரிசனம். இந்த 2 டோக்கன்ஸுமே டிடிடி எல்லாருக்குமே இலவசமாக தான் கொடுக்குறாங்க. திவ்ய தரிசன டோக்கன், எஸ்எஸ்டி டோக்கன் இந்த 2மே திருப்பதிக்கு வந்து நேரடியாக தான் நம்ம வாங்கிக்கணுமே தவிர்த்து இதற்கு ஆன்லைன் புக்கிங் எதுவுமே கிடையாது. ஒரு முறை எஸ்எஸ்டி டோக்கனோ அல்லது திவ்ய தரிசன டோக்கனோ நம்ம வாங்கிட்டோம்னா மறுமுறை எஸ்எஸ்டி டோக்கன் அல்லது திவ்ய தரிசன டோக்கன் வாங்குறதுக்கு நாம் தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் ஸ்லாட்டட்
சர்வ தரிசன டோக்கன்ஸ் என்று டிடிடியால் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் 3 இடங்களில் நமக்கு கிடைக்கும். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் மற்றும் திருப்பதி அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ். இந்த 3 இடங்கள்லையும் இரவு 9 மணியிலிருந்து இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் டிடிடி கொடுக்குறாங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் தேவையோ அவங்க எல்லாருமே க்யூவில் தனித்தனியாக அவங்களுடைய ஆதார் கார்டோடு நின்று தான் இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கணும். எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் காப்பி அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி மிக மிக அவசியம். ஆதார் கார்டின் அடிப்படையில் தான் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் டிடிடி கொடுக்குறாங்க. ஒருத்தர் மட்டும் க்யூவில் நின்று உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்காகவும் அல்லது வயசானவங்க க்யூவில் நிற்க முடியாது அவங்களுக்காக சேர்த்தும் நீங்கள் இந்த டோக்கன்ஸ் வாங்க முடியாது. யாருக்கெல்லாம் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் தேவைப்படுதோ அவங்க எல்லாருமே பர்சனலாக க்யூவில் நின்று தான் இந்த டோக்கன்ஸ் வாங்கணும். இந்த இலவச எஸ்எஸ்டி தரிசன டோக்கனை திருப்பதியில் வாங்கிட்டு அதற்கப்புறம் நீங்கள் திருமலைக்கு பஸ் மூலமாகவோ அல்லது நடந்தோ அல்லது உங்களுடைய ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்லேயோ நீங்கள் திருமலைக்கு போய் உங்களுடைய தரிசன டைம் ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாடி ஏடிஜிஹெச் சர்க்கிள், அதாவது ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள் என்கிற இடத்துல தான் ரிப்போர்ட் பண்ணணும். எஸ்எஸ்டி டோக்கன் தரிசனத்திற்கு ஏடிஜிஹெச் சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட்டு. இந்த எஸ்எஸ்டி டோக்கன் மூலமாக நம்ம தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் அதிகாலை தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் நமக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரத்திற்குள்ளே தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். அல்லது மதியம் முதல் இரவு வரைக்குமான தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் நமக்கு கிடைத்து கூட்டம் குறைவான நாட்களில் 3 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரத்திற்குள்ளே தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள்லையும் விசேஷமான நாட்கள்லையும் 3 முதல் 6 மணி நேரம் கூட நமக்கு தரிசனத்திற்கு ஆகலாம். அடுத்து இலவச திவ்ய தரிசன டோக்கன். இந்த திவ்ய தரிசன டோக்கன் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடியது. அலிப்பிரி நடைபாதையில் எந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸும் தற்சமயம் கொடுப்பது கிடையாது. ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையினுடைய ஆரம்ப பகுதியில் தினமும் அதிகாலை 6 மணியிலிருந்து திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. அங்கே திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கிட்டு ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையினுடைய 1250வது படியில் ஒரு முறை மறக்காமல் ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி அந்த திவ்ய தரிசன டோக்கனை 1250வது படியில் ஸ்கேன் பண்ணால் மட்டுமே தான் அந்த டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். ஸோ ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடியது தான் இந்த இலவச திவ்ய தரிசன டோக்கன். இதனுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட்டும் ஏடிஜிஹெச் சர்க்கிள், ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள் தான். எஸ்எஸ்டி டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் ஹோல்டர்ஸ் 2 பேருமே ஏடிஜிஹெச் சர்க்கிள் வழியாக சென்று மூலவர் வெங்கடேஷ பெருமாளை துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தரிசனம் பார்த்துட்டு வரலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது டைரக்ட் சர்வ தரிசனம். எந்த டோக்கனும் இதற்கு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த டிக்கெட்டும் ஆன்லைன்லேயோ அல்லது திருமலை மற்றும் திருப்பதியிலேயோ நாம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. திடீர்னு திருப்பதிக்கு போகணும்னு நீங்கள் நினச்சி திருப்பதிக்கு புறப்பட்டு திருமலைக்கு போன உடனேயே திருமலைக்கு போய் நீங்கள் காலையில் போய் ரீச் ஆனாலும் மதியம் இரவு அல்லது நள்ளிரவில் போய் ரீச் ஆனாலும் இந்த டைரக்ட் சர்வ தரிசனம் க்யூவில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணி பெருமாளை எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் கிருஷ்ண தேஜா சர்க்கிள். கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய நாட்களில் 6 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரத்திற்குள்ளே தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் 8 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். கூட்டம் மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள்லையும் தொடர் விடுமுறை நாட்கள்லையும் 12 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரம் கூட தரிசனத்திற்கு ஆகலாம். நேரடி சர்வ தரிசனத்திலையும் எந்தவித டைம் லிமிட்டேஷன் கிடையாது. எப்போ வேண்டுமானாலும், தினமும் ஆனாலும் அல்லது மாதத்தில் 5-6 நாட்கள் ஆனாலும் அல்லது ஒரே நாளில் 2-3 முறை கூட இந்த நேரடி சர்வ தரிசனம் மூலமாக நீங்கள் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். இது எல்லாமுமே தான் திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செய்கிறதற்கு இருக்கக்கூடிய தரிசன டிக்கெட்டுகள். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.